நான் தெளிவா சொல்லுவேன், தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை வைத்து தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை திறப்பார். ஒரு நாளும் மறக்காதீங்க. பைபிள் அழகா சொல்லுது, சந்ததி இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்படும். அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான்களுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்திற்காக இறந்து தெரிவதில்லை. நம்ம தேவன் யாரும் புரிஞ்சு விடுங்க, அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதே சங்கீதம் 25வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். பாருங்க, சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, ஒரு மனுஷி கர்த்தருக்கு பயப்படும் போது சந்ததி மேல ஆசீர்வாதம் வருது. இன்னைக்கு சந்ததியை பத்தில நிறைய பேருக்கு கவலை இல்லை. ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையை வச்சுதான் நம்முடைய பின் சந்ததிகள், அடுத்த தலைமுறைகள் நல்லாகுதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பணத்தை சேகரித்து வச்சணும், பெரிய படிப்பு படிக்க வச்சணும், நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி உலக பிரகாரமாக ஓடுறாங்க. உலக பிரகாரமாக ஓடுறாங்க. ஆனால் அதன் முடிவு ரொம்ப மோசமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் பிள்ளைகளை நல்லாக்கணும், நல்ல படிப்புகளை படிக்க வைக்கணும், நல்ல திருமணம் எல்லாம் செய்து கொடுக்கணும், அதெல்லாம் அதாவது பிள்ளைகளை செட்டில் ஆக்கணும்னு நீங்கள் யோசிக்கிற தப்பு நான் சொல்ல வரல. அதை விட மேலே ஒன்று இருக்குது, தாய் தகப்பன் ஆண்டவருக்கு பயப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. தாய் தகப்பன் ரட்சிக்கப்படுகிற அனுபவம், தாய் தகப்பன் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற அனுபவம், தாய் தகப்பன் முழங்கால் படிட்டு செபிக்கிற அனுபவம், தாய் தகப்பன் பெருமையை விட்டு வெளியே வருகிற அனுபவம், தாய் தகப்பன் ஏழை எளிய மக்களுக்கு கண்டு மனதுருகிற அனுபவம், தாய் தகப்பன் ஊழியர்களை நேசிக்கிற அனுபவம், தாய் தகப்பன் சபைகளை கட்டுற அனுபவம், தாய் தகப்பன் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை கர்த்தர் கொடுக்குற அனுபவம். இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுன்னு தெரியுமா? நம்ம சந்ததிகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியல. நம்ம துன்மார்க்கனா, ரவுடியா, ஏமாத்துக்காரனா, கொலைகாரனா, குடிகாரன், மண்ணும் போன போக்கில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு பிள்ளைய நல்லா இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம். பைபிள் அழகா சொல்லுது, சந்ததி இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்படும். சரியா? கர்த்தருக்கு பயப்படும். அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான்களுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்திற்காக இறந்து தெரிவதில்லை. பிள்ளைகளுடைய நம்ம அடுத்த தலைமுறைகளை கொஞ்சம் யோசிங்க. அடுத்த தலைமுறைகளை குறித்து கொஞ்சம் சிந்திங்க. அதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்றேன். சபைகளுக்கு போங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க, அபிஷேகம் பெறுங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, ஆத்துமாதம் செய்யுங்கன்னு சொல்றேன். ஏதோ போயிட்டு பிள்ளைய நல்லா இருக்குன்னு ஒரு நாள் போய் ஜெபம் பண்றேன், பிள்ளைகள் வேலை கிடைக்குன்னு சொல்லி நான் மனம் திரும்புறது இல்லை. அப்போ எப்படி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம்? நீங்க மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வந்து பாருங்க, பிள்ளைகளுக்கு வழியை திறந்து விடுவார். கண்டிப்பா திறப்பாருங்க, தேவன் திறப்பார். தாவீது நிமித்தம் தாவீதுடைய சிங்காசனத்தில் அவன் குமாரன் ஒருவனை அமர வைக்கிறார், சாலமோனை. இது தாவீது நிமித்தம் தான். சரியா? நம்ம தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். சரியா? சங்கீதம் 127 சொன்னார், இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவன் காண்பான். பிள்ளைகளை அவன் காண்பான். நீங்க பாருங்க, யோபு 42 அதிகாரத்துல அந்த அதிகாரம் முடிக்கப்படும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, யோபுடைய குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் இந்த பூமியில யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? யோபு கர்த்தருக்கு பயப்பட்டவர். சோதனை காலத்தில் பிள்ளை இழந்தார், மீண்டும் 10 பிள்ளைகளை கொடுக்குறார். அந்த 10 பிள்ளைகளும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் முதல்ல அப்படிதான் இருந்தாங்க. நீங்க யோபு 1 வாசிச்சு பாருங்க. யோபு தேவனுக்கு பயப்படுறதுனால, அந்த மனுஷன் சன்மார்க்கம் இருந்ததுனால, கர்த்தருக்கு பயப்பட்டதுனால அந்த பிள்ளைகள் அன்றைக்கும் ஒன்று கூடி பிள்ளைகள் ஒரு வீட்டில் மகிழ்ந்து ஒன்றா இருந்திருக்காங்க. அதாவது ஒரே மனமாக இருந்திருக்காங்கல்ல, அவரவர் அந்த முறைமையின்படி விருந்து கொடுத்து சந்தோஷமா இருந்திருக்காங்க. அந்த ஐக்கியத்தை பாருங்க. பிள்ளைகள் ஐஸ்வர்யமா இருந்திருக்காங்க, ஆசீர்வாதமா இருந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அது பெற்றோருடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய காரியம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது ஏற்கனவே பிதாக்களுடைய 4-5 தலைமுறைக்குள்ள சாபம் எல்லாம் பிள்ளைகள் மேல வந்து கிடக்குது. அவ தாய் தகப்பனாவது மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வரலாமா? வரமாட்டோம்.
அப்பப்போ குடிக்கிறது, அப்பப்போ சேட்டு பிடிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது இல்லை, ஆண்டவரை குறை சொல்கிறது, எல்லா புத்தியும் உள்ள இருக்கும், எல்லா கெட்ட புத்தியும் இருக்கும். இப்போ பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடக்கும், எப்படி படிப்பு நடக்கும், எப்படி பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்படி பிள்ளைகளுடைய கையும் பேசத்தை ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நான் தெளிவாக சொல்லுவேன், தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை வைத்து தேவன் பிள்ளைகளுக்கு மார்க் போடுவார், பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை திறப்பார். ஒரு நாளை மறக்காதீங்க. இன்னைக்கு அந்த காரியத்தை புரிந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருப்பாங்க.